வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் சீனாவினுடைய நவீன காலகட்ட வரலாறு. நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம படிச்சது 1911ஆம் ஆண்டு புரட்சி வரைக்கும் சீனாவினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, எந்த நிலைமையில இருந்து சீனா அந்த மஞ்சு அரசு ஆட்சி வீழ்ச்சிக்கு அப்புறம் அதனுடைய முன்னேற்றம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் அப்படின்ற அந்த கட்சி உருவாக்குனதுல இருந்து சீனாவினுடைய இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி சீனாவினுடைய முன்னேற்றம் எப்படி இருந்ததுன்ற காலகட்டம் வரைக்கும் உள்ள பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சீனாவினுடைய அரசாங்கம் முழுவதுமா பொது உடைமை ஆட்சிக்கு கீழே வர ஆரம்பிச்சது இந்த ஒரு காலகட்டத்துலதான். எப்படி வந்தது, படிப்படியா அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படி மாறினது, கோமிங்டன் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த சீனா பொது உடைமை கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த பொது உடைமை கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1921ஆவது வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு மாசேதுங் மிக முக்கியமான பணியாற்றினாரு. இதுல சியாங்கை சேக், சூயன் லாய் இவங்கெல்லாம் முக்கியமான பிரதிநிதிகளா இருந்தாங்க. 1921ஆவது வருஷம் 50 உறுப்பினர்களோட சீனாவினுடைய பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டுல பாத்தீங்கன்னா 1921ல வெறும் 30 உறுப்பினர்கள் தான் கலந்துகிட்டாங்க. நாளடைவுல அதனுடைய நோக்கங்களை அவங்க அதிகமா மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்ததுனால பெருமளவு சூயன் லாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன தலைவர் எடுத்த முயற்சியினால இந்த பொது உடைமை கட்சியினுடைய கருத்துக்கள் மக்களிடத்துல எளிமையா பரவ ஆரம்பிச்சது. இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவர்கள், குடியானவர்கள் மற்றும் கைவண்டி இழுக்கிறவங்க, கால்நடை மேய்ப்பவர்கள், மிதி தைப்பவர்கள், அதாவது செருப்பு தைப்பவர்கள், இப்படி சமுதாயத்துல உள்ள எல்லா தரப்பு மக்கள், அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுடைய தலைமையிலான ஏகாதிபத்தியத்தை ஆட்சி அமைக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஏகாதிபத்திய ஆட்சியை அமைப்பதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்தது. இந்த நோக்கத்துல அவங்க எல்லா மக்களையும் ஈடுபடுத்தி இருந்ததுனால எளிமையான முறையில இவங்க எல்லா மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாங்க. மக்களிடத்துல இருந்து வெகுவான ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. இந்த பொது உடைமை கட்சியை வளர்ப்பதற்காக சூயன்லாய் ரொம்ப எடுத்த முயற்சியினால நிறைய இடங்கள்ல அதனுடைய கிளை நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சோ குறைந்த நாட்களிலேயே முதல்ல ஒரு இடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொது உடைமை கட்சி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சீனா முழுவதுமா பரவ ஆரம்பிச்சுது. இவங்களுடைய முதல் மாநாட்டை இவங்க நடத்தும் போது இவங்களுடைய நோக்கங்களை மக்களிடத்துல சொன்னாங்க. வானொலியில இவங்க ஒளிபரப்புனாங்க. இதன் மூலமா மக்களிடத்துல இந்த பொது உடைமை கட்சியினுடைய நோக்கங்கள் பரவ ஆரம்பிச்சது. இதுல முக்கியமான தலைவர்களாக இருந்த மாசேதுங், சூயன் லாய், சியாங்கை சேக் இவர்களுடைய அந்த கோட்பாடுகள் மக்களை வெகுவா இழுத்தது. இது மட்டும் இல்லாம வெகுஜன இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களிடத்துல புதிய ரகசிய இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. ரகசிய இளைஞர் இயக்கம், மாதர் இயக்கம், இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லாமே இந்த பொது உடைமை கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த ஆதரவு மக்களிடத்துல பெருக ஆரம்பிச்சது. எதனால இந்த பொது உடைமை கட்சி மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாச்சு அப்படின்னா, முதல் விஷயம் பீகிங் கழக பேராசிரியர்கள். பீகிங் பல்கலைக்கழகத்துல உள்ள பேராசிரியர்கள் இந்த கம்யூனிச கருத்துக்களால ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பா ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் அவங்கள ரொம்ப ஈர்த்ததுனால அவங்களுடைய மாணவர்களுக்கும் அவங்க அதை சொன்னாங்க. வெளியில பொதுமக்களிடத்துலயும் அதை பத்தி எடுத்துரைத்தாங்க. மார்க்சிய கழக படிப்பகம் அப்படிங்கிற ஒரு நூலகம் மாதிரி ஒரு அமைப்பையும் அவங்க திறந்து அதுலயும் இந்த கருத்துக்களை அதிகமா பரவ வச்சாங்க. இது மட்டும் இல்லாம சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள இடைப்பட்டிருந்த உறவு நிலை அதிகமா இந்த காலகட்டத்துல வலுப்பெற ஆரம்பிச்சது. சீனா, ஜப்பான் இரண்டும் பக்கத்துல உள்ள நாடுகள். ஜப்பான் மேல உள்ள பகையினால ரஷ்யா அதிக அளவுல சீனாவிடத்துல நெருங்கின நட்பு பாராட்டினது. அந்த ரஷ்யாவினுடைய கம்யூனிச கருத்துக்கள் இவங்களிடத்துல ரொம்ப பரவலா வர ஆரம்பிச்சது. ரஷ்யால இருந்து வால்டர், ரூசோ போன்ற தத்துவ ஞானிகளுடைய அந்த கருத்துக்கள் இவங்களையும் கவர்ந்ததுனால இங்கேயும் நிறைய இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. பத்திரிகைகள், இலக்கியங்கள்ல இவங்க அதிகமா குறிப்பா மாசேதுங்க எழுதின சிறு
செந்நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அவருடைய கோட்பாடுகள் கம்யூனிச கருத்துக்களை கொண்ட கோட்பாடுகள் புத்தகம், நியூ டெமோக்ரஸி, புதிய மக்களாட்சி, புதிய ஜனநாயகம் அப்படிங்கிற புத்தகம், இதெல்லாம் இவங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்துல எளிமையா கொண்டு செல்ல உதவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜியான்ஜி சோவியத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செஞ்சட்டை படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த பொதுவுடைமை கட்சிக்குள்ள. அந்த படையும் அதிக அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க ஆதரவை பெற்று கொண்டாங்க. ஸோ இந்த ரஷ்யாவினுடைய கருத்துக்கள்ல ஈர்க்கப்பட்ட மக்கள் அதிக அளவுல இந்த பொதுவுடைமை கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ மேலோட்டமா இல்லாதபடிக்கு அடித்தட்டு மக்களும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த பொதுவுடைமை கட்சி வளர்ச்சி பெற்றது. இது மக்களிடத்துல அதிக அளவுல நம்பிக்கையை பெற்றதுனால கோமிங்டன் கட்சியினுடைய வளர்ச்சிய தாண்டி முன்னேற்றத்துக்கு போக ஆரம்பிச்சது. அடுத்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்துல மக்கள் பொதுவுடைமை கட்சியை பின்பற்றுறாங்க அப்படின்னோன்னா, அப்பொழுது ஆட்சியில இருந்தது கோமிங்டன் கட்சி. இந்த கோமிங்டன் கட்சிக்கு தலைவராயிருந்தவர் சியாங்கை சேக். இந்த ஷியாங்கை சேக்கு இவங்க 2 பேரும் ஒருமித்த கருத்துக்களை தான் வைத்திருந்திருந்தாங்க. 2 பேரும் பொதுவுடைமை கோட்பாடுகள் தான் வைத்திருந்தாங்க. பொதுவுடைமை கட்சியும் கோமிங்டன் கட்சியும் 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இந்த பொதுவுடைமை கட்சியினுடைய வளர்ச்சி சியாங்கை சேக்குக்கு கொஞ்சம் பொறாமையை கொடுத்தது. அதனால அவர் என்ன நினைச்சாரு, இந்த கட்சியை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த கட்சிக்கு விரோதமா பல காரியங்கள்ல ஈடுபட்டார். நிறைய நடவடிக்கைகள் எடுத்தார். அந்த கட்சியினுடைய தலைவர்களை சிறையில அடைக்கிறது, கட்சி உறுப்பினர்களை நாடு கடத்துறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல ஈடுபட்டாரு. அதை தடுக்கிறதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு படையை ஏற்படுத்தினாங்க. அதற்கு பேரு தான் செஞ்சேனை அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ஆர்மி. இந்த செஞ்சேனை வீரர்கள் எல்லாத்தையும் எளிதாக வென்று விடலான்ற நம்பிக்கை உள்ளவங்க, தீராத வீரம் உடையவர்கள், மனசுல நெஞ்சுறுதி உடையவங்க, நம் நாட்டுக்காக எதனாலும் செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த செஞ்சேனை மக்களிடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மாசேதுங் அவருடைய தலைமை அவங்களுக்கு ரொம்பவே ஊந்துகோலாக இருந்துச்சு. இந்த செஞ்சேனை படையினர் இவங்களுக்குள்ள பொதுவுடைமைவாதிகளுக்குள்ளாக உருவாக்கப்பட்டாங்க. ஆரம்பத்துல வெறுமன அவங்களுக்கு வெறும் 30,000 உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த செஞ்சேனையில இருந்தாங்க. பின்னாடி 1949 பார்த்தோம்னா 19 லட்சம் உறுப்பினர்கள் வீரர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த சியாங்கை சேக்கினுடைய அடக்குமுறைய எப்படி மேற்கொள்வது, ஜனநாயக முறையில போய் நம்ம கோமிங்டன் கட்சியை வெல்வது ஒரு பக்கம், இவங்களுடைய அடக்குமுறைய சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுனால தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்ச அவங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. அதன் பெயர் தான் நீண்ட பயணம், லாங் மார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீளமான ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த பயணம் கிட்டத்தட்ட 365 நாட்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட 368 நாட்கள் போச்சு. சியாங் அப்படிங்கிற பகுதியில இருந்து அவங்க கிளம்புனாங்க. இந்த பயணத்தை அவங்க ஆரம்பிச்சது 1935. இவங்க போனது 12,500 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே நடந்து போனாங்க. இந்த வீரர்கள் போற வழியில 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கிளம்புறாங்க. ஆனா அங்க போய் ரீச் ஆனது பாத்தீங்கன்னா 20,000 வீரர்கள் மட்டும்தான் அங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. வழியில அவங்க சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். இந்த செஞ்சேனை படையினரை சியாங்கை சேக் கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவுல அவங்களோடு போராட வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம அது இயற்கை சூழ்நிலையில சீனாவினுடைய காலநிலை நமக்கு நல்லா தெரியும். அதிகமான குளிர் பகுதிகள், பனிப்பொழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கடந்து போக வேண்டி இருந்தது. இவங்க போற வழியில காட்டு விலங்குகள் அதிகமா இவங்க சந்திக்க வேண்டி இருந்தது. நிலச்சரிவுகள் இருந்தது. வெள்ளத்தை தாண்டி நீந்தி போக வேண்டி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. உணவு கிடைக்காம பலர் இறந்து போனாங்க இந்த வீரர்கள். இராணுவ தளவாடங்கள் இல்லாம அவங்க அவதிப்பட்ட நாட்கள் உண்டு. இப்படி பல விஷயங்களை தாண்டி அவங்க இந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டதுல அவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் வெற்றிகரமா அவங்க போய் சேர்ந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பயணத்தை உலக வரலாற்றுல யாருமே செய்யல. அந்த அளவுக்கு 1 வருடம் நீண்ட ஒரு பயணமாக சென்று மக்களிடத்துல பொதுவுடைமை கட்சிகளை நம்ம எடுத்து சொல்லணும். அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா,
பொதுவுடைமை ஏகாதிபத்தியத்தை கொண்டு வரணும் நாட்டுல. பொதுவுடைமை மக்களால பொதுவுடைமை சக்தியுடைய ஒரு ஆட்சி தான் அமைக்கப்படணும் அப்படிங்கறதா அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இந்த நோக்கத்துக்காக அவங்க எடுத்துக்கொண்ட பயண பாதை தான் இந்த பாதை. அதுல அவங்களுடைய முழக்கங்கள், இந்த செஞ்சேனையினுடைய முழக்கம் இருந்தது. பொதுவுடைமை, கம்யூனிசம் போன்ற கருத்துக்கள் போகிற வழியில வர்ற வழியில இருந்த எல்லா மக்களிடத்திலும் எடுத்து சொல்லப்பட்டுச்சு. இந்த பயணத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிறியவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள், படித்தவர், படிக்காதவர், செல்வந்தர், பாமரர், இப்படி அத்தனை தரப்பு மக்களும் இதுல கலந்துகிட்டாங்க. மாசேதுங் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கப்பட்டார். மக்களிடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதாநாயகன் போல அந்த காலத்துல அவருடைய வீரம் சிறப்பிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மாசேதுங்குடைய வார்த்தைகளும் வலிமையும் மக்களை கவர்ந்து இழுத்துச்சு. அவருடைய தலைமைத்துவத்துக்காகவே அவர் பின்னாடி வந்தவங்க அநேகர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட பயணத்தை அவங்க மேற்கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்படியாவது சீனாவில பொது உடைமை கொண்டு வரப்பட வேண்டும், ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏகாதிபத்தியம் ஒழிஞ்சிருச்சு, ஆனாலும் சியாங்கை சேக் அவருடைய ஆட்சி தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அது மக்களுக்கு அதிருப்தியாக இருந்த காரணத்தினால மக்களும் வெகுவாக இந்த பயணத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அடுத்த விஷயம், இந்த பயணத்துல ஒரு வழியா அவங்க அடைஞ்சாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த வெற்றியை பார்த்து திரும்பவும் சியாங்கை சேக் அவங்களுடைய ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இன்னும் அதிகமாவே மாறுச்சு. ஆனாலும் மக்கள் கிட்ட ஒரு பெரிய இது வந்தது. மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது, இந்த கட்சி நமக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2ஆம் உலக போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது உலகம். இந்த காலகட்டத்துல உலக பெருமந்தம் 1930-31 பாத்தீங்கன்னா உலகமே ஒரு பெரிய பொருளாதார பெருமந்தத்துல அடைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு சீனாவும் விதிவிலக்கு இல்லை. இந்த காலத்துல சீனால இன்னும் பொருளாதார முன்னேற்றங்களை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் மக்களுக்கு அது திருப்திகரமாக அமையல. இரண்டாவது சைனா ஜப்பானிய போர், சீன ஜப்பானிய போர், 2ஆம் சீன ஜப்பானிய போர் அந்த இடத்துல நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஜப்பான் மஞ்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தாக்கி அந்த பகுதியில சில பகுதிகளை பிடித்து மஞ்சுகோ அரசு அப்படிங்கிற ஒரு அரசு அவங்க அங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசு ஆரம்பித்தது பலருக்கும் ஒரு அதிருப்தி. என்ன, நம்ம நாட்டுக்குள்ள நம்ம பகுதியை பிடிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் மாசேதுங்க என்ன பண்றாருன்னா, எல்லார்ட்டையும் அறக்கூவல் விடுக்கிறாரு. குறிப்பா சியாங்கை சேக் அவர்கிட்ட நம்ம சேர்ந்து போராடினால் மட்டுமே இந்த அந்நிய ஜப்பான் நாட்டை நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க ஒரு ஒருமித்த கருத்து நமக்குள்ள வேணும், நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்திருந்தோம்னா நம்மளால வெளிநாட்டவரை எதிர்க்க முடியாது, அதனால நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொன்ன அந்த கருத்து அநேகருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணும் பொழுது ஒரு பெரிய வெற்றி அடையலான்னு ஜப்பானுக்கு எதிராக இந்த செஞ்சேனை வீரர்களும் அந்த சியாங்கை சேக்கினுடைய அந்த கோமிங்டன் கட்சியினுடைய வீரர்களும் ஒன்றா இணைந்து ஜப்பானை எதிர்க்க முடிவு பண்றாங்க. ஜப்பான் ஏன் இந்த காலத்துல மஞ்சூரியாவினுடைய படையெடுக்கணும், மஞ்சூரியாவினுடைய விஷயத்துல ஏன் இவங்க தலையிடணும், ஏன் சீனா மேல 2ஆம் முறையாக போர் தொடுக்கணும்? முதலாவது அப்ப சீன ஜப்பானிய போர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1894 வருஷம் முதலாவது சீன ஜப்பானிய போர் நடைபெற்றது. அந்த சீன ஜப்பானிய போருக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொரியாவை மையமா வைத்து அவங்க சண்டை போடுறாங்க. இந்த சீன ஜப்பானிய போர் சிமினோசகி அப்படிங்கிற உடன்படிக்கையில முடிவு பெற்றது. அதுக்கடுத்து தொடர்ந்து வந்த சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்களுடைய கலாச்சார மையமான கொரியாவை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும், பார்மோசான்னு சொல்லக்கூடிய தாய்வான் தீவை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வம் ஜப்பானுக்கு இருந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க பல நேரங்கள்ல போராடிக்கிட்டே இருந்தாங்க சீனாவும். கடைசியா பாத்தீங்கன்னா முதல் உலக போர்ல முடிவுல நடைபெற்ற வெர்சைல்ஸ் உடன்பாடு, வாஷிங்டன் மாநாடு, 21 தீர்மானங்கள், இப்படி எல்லாத்துலயுமே ஜப்பான் சீனாவை அடக்குமுறைக்குள்ள கொண்டு போச்சு. அது எல்லாமே சீனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ற விதமா தான் ஜப்பானுடைய நடவடிக்கை இருந்தது. அடுத்த விஷயம் என்னன்னா, 2ஆம் உலக போரினுடைய காலகட்டத்துல ஒரு மாபெரும் சக்தியாக ஜப்பான் எழுச்சி பெற்று வந்தது. இந்த எழுச்சி பக்கத்துல இருந்த சீனாவுக்கு இயற்கையாவே ஒரு அச்சத்தை கொடுத்தது.
இந்த அச்சம் அவங்க எப்படியா நம்மளை பிடிச்சிருவாங்களோன்ற ஒரு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தது. இந்த காலகட்டத்துலதான் மஞ்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பகுதிய இவங்க ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு விரும்பாத சீனா அவங்களோட எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா ஜப்பானுடைய ஒரு கனவாக அந்த மஞ்சூரியா இருந்தது. அதனால மஞ்சூரியாவை எப்படியாவது பிடித்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில அவங்க வராங்க. இந்த காலகட்டத்துல ஜப்பானுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்ற அறிவியல் முறையில அவங்க தங்களுடைய ஆர்மியை நவீனப்படுத்தினது, படைபலத்தை நவீனப்படுத்தி இருந்தது, கப்பல் படையை பெருக வச்சது. இது எல்லாமே ஜப்பானுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது. அதனால அவங்க மஞ்சூரியாவை எதிர்க்கிறாங்க. இந்த மஞ்சூரியால போய் அவங்க ஆக்கிரமிப்பு செய்து பகுதிகளை பிடிச்சு வச்சத சீனா எதிர்க்காம இல்ல, சீனாவும் பதிலுக்கு எதிர்த்தாங்க, போராடினாங்க. ஆனா அவங்களால வெற்றி கிடைக்க முடியல. இந்த விஷயத்த சீனா உலக நாடுகள்ல எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது அவங்க கிட்ட அவங்க பேசுறாங்க. அப்பொழுது சர்வதேச சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தான் உலக பொது அமைதி அமைப்பாக இருந்தது. இன்னைக்கு ஐநா சபை இருக்கிறது போல அந்த காலகட்டத்துல சர்வதேச சங்கம் அப்படின்னு சொல்ற அமைப்பு இருந்துச்சு. இந்த அமைப்பு கிட்ட போய் சீனா சொல்றாங்க. சொன்னாலும் அவங்க முதல் தடவை அவங்களால எதுவும் செய்ய முடியல ஜப்பானை எதிர்த்து. ஏன்னா அப்போ ஜப்பானுக்கு பிரிட்டனுடைய ஆதரவு இருந்தது அதிகமா. அச்சு நாடுகள், நேச நாடுகள், இதுல இவங்களுடைய ஆதரவு அதிகமா இருந்ததுனால ஜப்பானை ஒன்னும் எதிர்க்க முடியல. இரண்டாவது முறையாகவும் அவங்க அங்க ஒரு பகுதியை பிடிச்சு அதுல தங்களுடைய ஆட்சியை அமைத்து அதை அங்கீகரிச்ச உடனே சர்வதேச சங்கம் அவங்களை எதிர்க்கிறாங்க. உன்னுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்ற விதமா ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, சர்வதேச சங்கத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறி தொடர்ந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பை மஞ்சூரியால தொடர்ந்து கொண்டேதான் இருந்தாங்க. இது ஜப்பானுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருந்தாலும் சீனாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. தங்களுடைய நாடு பிடிக்கப்பட்டுருச்சேன்னு ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் அவங்களுடைய படை வீரர்களால தாக்கப்படுறோமே அப்படிங்கிற அந்த விரக்தி. இதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எதிர்த்தோம் அப்படின்னா தான் ஜப்பானை எதிர்க்க முடியும் அப்படின்னு இந்த கோமிங்டன் கட்சியும் செஞ்சேனையும் இருவருமா இணைஞ்சு ஜப்பானை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஜப்பானுக்கு வெற்றிகள் கிடைச்சாலும் நாளடைவுல 1944 ஜப்பானுடைய படை பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த காலகட்டத்திலையும் இவங்களுக்கு ஒரு பெரிய பேர். சோ இந்த பேர்லயும் கோமிங்டன் கட்சியை காட்டிலும் பொது உடைமைவாதிகளுக்கு அதிகமான நல் எண்ணங்களும் நல் நம்பிக்கையும் மக்களிடத்துல கிடைத்தது. இத வச்சு இவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டுச்சு. இந்த ஜப்பான் ஒளிந்து போனால், ஜப்பானுடைய எதிர்ப்பு மறைந்து போனாலும் இங்க உள்நாட்டுல ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. வெளியில உள்ள எதிரிய துரத்தியாச்சு. அடுத்தது உள்ளுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு பெரிய புரட்சியை சீனா சந்திக்க வேண்டியிருந்தது. அதை நம்ம உள்நாட்டு புரட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த உள்நாட்டு போர் சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சியாங்கை சேக் மற்றும் மாசேதுங் இவங்க 2 பேருடைய தலைமையில 2 அணிகளா இருந்தவங்க ஒரு சண்டை வருது. அதுதான் உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்றோம். இந்த உள்நாட்டு போர் இதனுடைய முடிவுல சீனாவுடைய பொது உடைமை கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த உள்நாட்டு போர் சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சியாங்கை சேக் தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் போராடி பாக்குறாரு. இந்த செஞ்சேனையரோட இவங்களால வெற்றி பெற முடியல. அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து அவருடைய ஆதரவை செஞ்சேனைக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா தானும் தன்னுடைய ஆதரவை அமெரிக்கா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அமெரிக்கா முதலாவது அவங்க உதவி செய்யறதா இருந்தவங்க பின்னாடி உதவிய அவங்க வாபஸ் வாங்கி கொள்றாங்க. அவங்களால இவர் எதிர்பார்த்த உதவி அவருக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்கல அந்த நேரத்துல. அதாவது ஜப்பானுக்கு எதிராக அவங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியில அவங்களுக்கு உதவி செய்தா கூட அது பிரயோஜனமற்ற காலம் தாழ்த்தப்பட்ட உதவியாதான் அமைஞ்சிருந்தது. ஆனா மாசேதுங் அவருடைய செஞ்சேனைக்கு ரஷ்யா மறைமுகமான ஆதரவு கொடுத்தாங்க, தளவாடங்களை கொடுத்தாங்க. அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன ரஷ்யாவால உதவி செய்ய முடியுமோ அதை அவங்க செய்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உள்நாட்டு போர் முடிவு பெறுது. உள்நாட்டு போரினுடைய முடிவுல சியாங்கை சேக் அவருடைய கோமிங்டன் அவருடைய வீரர்கள் அவங்க அப்பதான் ஆட்சியில இருக்கக்கூடியது கோமிங்டன் கட்சி தான். அதனால அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. இருவரும் சமாதானமா அவங்க தோல்வியை அவர் ஒற்றுக்கொள்றாரு. அதுக்கடுத்து இந்த உள்நாட்டு போர் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது.
இந்த சிவில் வார் அப்படின்னு சொல்ற உள்நாட்டு போரினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த கோமிங்டன் கட்சி சியாங்கை சேக் அவரும் நாட்டுக்காக நிறைய போராட்டம் செய்தவர், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டவர், குறிப்பா பொருளாதார நடவடிக்கையில சீனாவை பெரிய லெவல்ல கொண்டு வந்தவர் அவருடைய முயற்சினாலதான். இப்படி இருந்தா கூட ஏன் இந்த உள்நாட்டு பொருளை இவங்க தோல்வி அடைஞ்சாங்க, இந்த கோமிங்டன் கட்சியினர் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? சன்யாட்சன் அவ்வளோ முயற்சி எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு கட்சி ஏன் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சியாங்கை சேக்கினுடைய பிடிவாத குணம், நம்ம ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்னு அவங்களுடைய அந்த பொதுவான கருத்துல இருந்து அவங்க மாறுபட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஏகாதிபத்திய கருத்துக்களோடு ஒன்றின கருத்துக்கள் தான் இவங்ககிட்ட இருந்தது. முதலாளித்துவ முறையினுடைய சில கருத்து கூறுபாடுகள் இவங்களுக்குள்ள இருந்ததுனால மக்கள் அதை விரும்பல. ஆனா அதுக்கு மாற்றா என்ன இருந்தது, இந்த பொதுவுடைமைவாதிகள் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நிறையவே முயற்சிகள் எடுத்தாங்க. மக்களுக்கு, அதாவது அடித்தட்டு மக்களுடைய நிலைமையையும் கவனத்துல கொண்டு அவங்களுக்கும் ஆட்சியில அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. இது மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனா அந்த விஷயம் சியாங்கை சேக்கு கிட்ட இல்லாம போயிடுச்சு. நாளடைவுல அவருடைய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோங்கி வர ஆரம்பிச்சது. அடுத்தது ரஷ்யாவினுடைய அந்த குரூப்பசேவ் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர ஆரம்பிக்கிறார். அங்க ஒரு பிரசிடென்டா வராரு. அவருடைய அந்த கருத்து, அந்த சோசலிச கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு பிடிக்கல. அவங்க லெனின் அமைத்த அந்த கம்யூனிச கருத்துக்களுக்கும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற கம்யூனிச கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. எப்படியானாலும் அந்த முதலாளித்துவ முறையினுடைய சாராம்சம் இங்க வர ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க கருத்துல கொண்டதுனால இந்த பொது உடைமைவாதிகளுக்கு ஆதரவு அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வழியா உள்நாட்டு போர்ல இவங்களுடைய ஆட்சி வீழ்ந்து பொது உடைமைவாதிகளுடைய ஆட்சி வர ஆரம்பிக்குது. இந்த பொது உடைமை ஆட்சியில மாசேதுங் அவர் முதன்மையான தலைவராகவும், சியாங்கை சேக் முதலமைச்சராக அவர் வீழ்ச்சி அடைஞ்சதுனால சூயன் லாய் அப்படிங்கிறவர் முதலமைச்சராகவும் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பொழுது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாசேதுங்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய முதல் அமைச்சராக சூயன் லாய் நியமிக்கப்படுகிறார். இப்படி ஒரு புதிய அரசு அமைக்கப்பட்டுருச்சு. இந்த புதிய அரசு நிறைய சீர்திருத்தங்களை கையில் எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணர செய்யறாங்க. ஏன் நம்ம இவ்வளவு போராட்டம் பண்ணோம், நீண்ட பயணம் பண்ணோம், நம்மளுடைய சீனா மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனா எவ்வளவு பாரம்பரியம் மிக்கது, இந்த பாரம்பரியத்தை நம்ம கட்டி காக்கணும், நம்மளுடைய நிலைமைகள் எல்லாம் மாறுபட்டு நிற்கிறது, ஏன் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கணும், குறிப்பா ஜப்பான் இடத்துல ஏன் நம்ம இவ்வளவு அடிமைப்பட்டு இறங்கி கிடக்கணும், அவங்க போட்ட அத்தனை ஒப்பந்தங்களுக்கும் நம்ம கையெழுத்து போட்ட ஒரு கீழ் நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். 21 தீர்மானங்கள் போட்டாங்க, வாஷிங்டன் மாநாடு, மற்ற எல்லா காரியங்கள்லயும் வெர்சைல்ஸ் உடன்பாடு எல்லாத்துலயும் சீனாவை ஜப்பான் ஆக்கிரமிப்பு செய்தது வெட்ட வெளியா உலகத்துக்கு தெரிஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க முடியவில்லை, செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் சீனா இருந்தது. அந்த நிலைமை எடுத்து சொல்றாரு. இந்த புரட்சி ஏன், செஞ்சேனை ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த செஞ்சேனை வீரர்கள் இனி எல்லாத்தையும் சாதிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பா இளைஞர்கள் கிட்ட இவருடைய பேச்சு ஒரு அதிகமான வீரத்தையும் உத்வேகத்தையும் ஒரு நாட்டுப்பற்றையும் கொடுத்தது. இந்த புரட்சியினுடைய முக்கியத்துவம் மக்களிடம் எல்லாத்துலயும் போய் சேர ஆரம்பிச்சது. முதலாக சீனாவினுடைய வடபகுதியில மட்டுமே பரவி இருந்த இந்த புரட்சி கருத்துக்கள் பின்னாடி சீனாவினுடைய தென்பகுதியிலையும் பரவ ஆரம்பிக்குது. அடுத்ததான் நில சீர்திருத்தங்கள். என்ன சீர்திருத்தங்கள்லாம் இவர் பண்றாங்க? முதலாவது விஷயம், சீனால கல்வி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கல்வி மட்டும்தான் எந்த ஒரு சமுதாயத்தையும் மேன்மைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ஜப்பான்லயும் பாத்தீங்கன்னா அவங்க சீர்திருத்தத்துல எடுத்த சீர்திருத்தம் கல்விதான். அதே போல இவங்களும் எழுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நிறைய புதிய புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிறது, பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படுது. கல்விக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. குறிப்பா ஆரம்ப கல்விக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடுத்தது சுகாதாரம். இப்ப பாத்தீங்கன்னா சீனால மக்கள் தொகை அதிகம், அதனால சுகாதாரத்தை நிர்வாகம் பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு.
அதனால அந்த சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மருத்துவமனைகள் கட்டப்பட்டது. அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து, மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த இப்ப சொல்லக்கூடலாம் ஆங்கில வைத்திய முறைகள், இதெல்லாம் புதிய புதிய விதங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, தயார் செய்து கொடுக்கப்பட்டது. அடுத்தது நில சீர்திருத்தங்கள். நிலங்களை வாரியா பிரிக்கிறாங்க. நிறைய சாகுபடிகள் செய்யப்படுகிறது. இந்த நில சீர்திருத்தத்துல அதிகமான பயன்பாட்டில இல்லாத நிலங்கள், சீனாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வளமையான ஒரு பகுதி. நிறைய ஆறுகளும் நீர்வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில அவங்க சில நிலங்கள் தேவையற்றதா வைத்திருந்த நிலங்கள்ல இப்ப புதிய முறையில விவசாயம் செய்யப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள்ல போய் புதிய புதிய மரங்கள் பயிரிட்டு அதுல இருந்து அவங்க வருமானம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலங்கள்ல என்ன சாகுபடி செய்தோமானா எப்படி விளைச்சல் வரும், எப்படி விளைச்சலை நம்ம அதிகப்படுத்த முடியும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் கவனம் செலுத்தி அந்த நில சீர்திருத்தங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இதனால சீனால ஒரு பெரிய சீர்திருத்தம் உருவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம 100 மலர் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம், உரிமைகளுக்கு எதிரான இயக்கம், ஆன்டி ரைட்ஸ் மூமெண்ட், 100 ஃபிளார்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 மலர் இயக்கம், உரிமைகளுக்கு எதிரான இயக்கம். அந்த 2 இயக்கங்களும் அப்ப நடக்க ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில காலங்கள்ல மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமைகளை கொடுக்கப்படல சீனால. ஆனா இப்போ அவங்களுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்றாங்க. என்ன சீர்திருத்தங்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அரசாங்கத்திட்ட, என்ன சீர்திருத்தங்கள் இன்னும் தேவைப்படுகிறது, அப்படி எல்லா விஷயங்களும் அவங்க என்ன செய்யறாங்க அரசாங்கத்திட்ட கொடுக்குறாங்க. அரசாங்கமும் அதற்கு ஏற்ற விதத்துல சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. ஸோ இந்த சீர்திருத்தங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீனா ஒரு நவீன சீனாவாக மாற ஆரம்பிக்குது. விவசாயம் அதிக அளவுல பெருக ஆரம்பிக்குது. இந்த விவசாயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல, அதாவது 1948 1955 இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல 85% சீனாவினுடைய விவசாய உற்பத்தி பெருகி இருந்ததுதான். தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியும் அதிக அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சது. புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டது. இது இந்த சீர்திருத்தங்கள் மூலமா மக்கள் சமுதாயத்துல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், அதாவது அந்தஸ்து பெற ஆரம்பிச்சாங்க. இந்த சீர்திருத்தங்கள் மூலமா பொதுவுடைமை கட்சியினுடைய கோட்பாடுகள் எல்லாருக்கும் போய் சேருது, நன்மை மக்கள் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சாங்க. உலக அளவுலையும் சீனா தன்னுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அது அவங்க மக்கள் குடியரசாக சீனா அங்கீகரிக்கப்படுது. அடுத்தது கம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு பண்ணை முறை. இது வரைக்கும் விவசாயம் அவங்கவுங்க தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது. என்னதான் சீனாவினுடைய தொழிற்சாலை பெருகினாலும், உற்பத்தி பெருகினாலும் அவங்களால அதை சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா இவங்க 80% மேல வளர்ச்சி அடைஞ்சாலும் வருடத்திற்கு 25% மக்கள் தொகை அதிகமா போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மக்கள் தொகைக்கு ஈடு கொடுத்து அவங்களால உற்பத்தியை பெருக்க முடியல. அப்ப இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் கம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு பண்ணை முறை விவசாயம். இப்ப விவசாயத்தை நம்ம தான் சீர்படுத்தணும், அரசாங்கத்தால சமாளிக்க முடியலன்றத உணர்ந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, தாங்களா ஒரு கூட்டுறவு விவசாய முறைகளையும் பண்ணை முறைகளையும் அமைத்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24,000 கம்யூன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு பண்ணைகள் ஆரம்பிக்கப்படுது. அதுல ஒவ்வொரு கம்யூனுக்கு கீழையும் அந்த ஒவ்வொரு கம்யூனுக்கு கீழையும் 1000-10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இவங்க அவங்களுடைய உற்பத்தியை தாங்களாகவே எப்படி உற்பத்தி செய்யறது, எப்படி விற்பனை செய்வதுன்றத பார்த்து கொள்றாங்க. இதனால அரசாங்கத்தினுடைய சுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா விவசாயிகள் அவங்களுடைய தொழிலை அவங்களே பார்த்து கொள்றதுனால இந்த அரசாங்கத்தினுடைய சுமை குறைஞ்சு போகுது. மக்களுக்கும் அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம நல்லா வேலை பார்க்கிறோம், நம்ம நல்லா விற்பனை செய்யறோம், உற்பத்தி செய்யறோம். அந்த கூட்டுறவு முறை விவசாயம் அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா இருந்தது. அரசாங்கத்துக்கும் இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், ஒரு ஃப்ரீயா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அரசாங்கத்துக்கு. ஒரு பெரிய கட்டுப்பாடுல இருந்து மக்களை எப்படிடா காப்பாத்தலாம் நினைச்சிட்டு இருந்த அரசாங்கத்துக்கு அவங்களே நாங்க விவசாயத்தை
பார்த்து கொள்றோம் அப்படின்னு பாதிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கம்யூன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணினதுனால, பின்பற்றினதுனால அவங்களுக்கு அது எளிதாக இருந்தது. அடுத்த விஷயம், இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 1950கள்ல சீனா விடுதலை பெற்றது. உள்நாட்டு போர்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை, புதிய சீன குடியரசு அமைக்கப்படுகிறது. அத முதலாக அக்டோபர் 1ல அவங்க சீன குடியரசு, மக்கள் சீன குடியரசு அப்படிங்கிற பீப்புள்ஸ் ரிபப்ளிக் பார்ட்டி சைனா அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இது அடுத்த நாளே அக்டோபர் 2ஆம் தேதியே ரஷ்யா அங்கீகரித்தது. பின்னர் நாளடைவுல மற்ற நாடுகளும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அமெரிக்கா அந்த ஏற்கனவே சியாங்கை சேக் போனவர் நாங்கிங் அப்படிங்கிற பகுதியில தன்னுடைய கட்சியின் அடிப்படையில அமைந்த ஒரு அரசை தோற்றுவித்தார். அவர் ஒரு அரசாங்கத்தை, சீன அரசாங்கத்தை தோற்றுவித்தார். அந்த அரசாங்கத்தை தான் அவங்க ஆதரிச்சாங்களே ஒழிய இந்த பொதுவுடைமை கட்சியின் அடிப்படையில அமைந்த மக்கள் சீன குடியரசை அவங்க ஆதரிக்கல. ஆனா ரஷ்யா முதலாக ஆதரவும் கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்க உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனாவினுடைய விடுதலைக்கு பின்னாடி என்ன நடக்குது? இப்ப ஒரு பெரிய பொறுப்பு மாசேதுங் முன்னாடி நிக்குது. எப்படி நம்ம சீனாவை முன்னேற்றுவது, இதற்கான முயற்சிகள் அவர் எடுக்கிறாரு. 1957 58 காலகட்டங்கள்ல இதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. அதற்கு த கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்கறாங்க. முன்னேற்ற இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்துல என்ன புதுசா சீனால கொண்டு வர முடியும், அதாவது சீர்திருத்தங்கள் தான் துரித வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். துரித வளர்ச்சினா ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்றபாடியே அவங்களுக்கு நல்ல படைபலத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில நிறைய ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தது. இந்த தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை 30,000 கிட்டத்தட்ட 86,000 அளவுக்கு உயர ஆரம்பிக்குது. 58% வளர்ச்சி அவங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்துல மட்டும் கிடைக்கிறது. இந்த கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்க காலகட்டத்துல இந்த வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சாங்க உலக மக்கள். விவசாயத்துல பாத்தீங்கன்னா 80%க்கும் மேற்பட்ட வளர்ச்சி அந்த ஒரு வருடத்துல. அப்ப இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எங்கெல்லாம் முன்னேற்றங்கள் வருது அங்க ஒரு விமர்சனம் கட்டாயம் வரும்ன்றது உலக நியதி. அதை பார்த்த பாரு இங்க சீனால ஒரு பெரிய முன்னேற்றம் வருது. இதை பார்த்து பல விமர்சனங்கள், பல அரசியல் தலைவர்கள் அவங்க அறிக்கை விடுறாங்க. இந்த மாசேதுங் ரொம்ப அவசரமானவர், அவரால் நிதானமா எதையும் செய்ய முடியல, அவர் ஆற்றலற்றவர், ஒரு வருடத்துல ஒரு பெரிய வளர்ச்சி வந்துருச்சு, இந்த வளர்ச்சி நிலையானது அல்ல அப்படின்னு பல ஒரு திறனாய்வு கணைகள் அவர் மேல வீசப்பட்டது அந்த காலகட்டத்துல. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு 3 வருடங்கள் இந்த துரித வளர்ச்சி இருந்தது. அந்த 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு தேக்க நிலை வர ஆரம்பிச்சது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துல. ஆனாலும் மாசேதுங் தளர்ந்து போகல. இந்த சீனாவினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து அவர் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த சீர்திருத்தங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா அவர் எடுத்துக்கிட்டது ஊழல் ஒழிப்பு இயக்கம், புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வர்றது. இதெல்லாம் அவங்க கொண்டு வராங்க. எப்படி இந்த நாட்டுல ஊழல் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் ஒழிப்பு இயக்கம் கொண்டு வராங்க. புதிய அரசியல் அமைப்பு மாற்றத்தை கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு அவங்க எப்படியாவது சீனாவை ஒரு பெரிய வல்லரசாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வராங்க. இந்த துரித வளர்ச்சி காலகட்டம், அதாவது 1957 1959 வரை உள்ள காலகட்டம் சீனாவினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல்லாக நம்ம கருதலாம். அந்த அளவுக்கு சீனாவினுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உச்சகட்டத்துக்கு சென்ற காலம் இது. அடுத்ததா அங்க நடைபெற்ற இன்னொரு விஷயம் கலாச்சார புரட்சி அல்லது பண்பாட்டு புரட்சி, கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் லீப், இந்த படங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கிரேட் லீப் ஃபார்வர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த துரித வளர்ச்சி காலகட்டத்துல எல்லாருமே ஈடுபட்டாங்க. அவங்களுடைய அந்த தொழிற்சாலை அணுக்கலன்கள் அதிகரிக்கப்படுகிறது, படை அதிகரிப்பு, சாதாரண தரிசு நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்களா மாற்றப்படுது. அந்த 2வது படத்துல நம்ம அதைத்தான் பாக்குறோம்.
எல்லா சாதாரண நிலங்கள்லயும் விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் பணிக்கப்படுகிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த கலாச்சார புரட்சி. கலாச்சார புரட்சி ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவினுடைய மக்களுக்கு ஒரு எண்ணம், தன்னுடைய கலாச்சாரம் பின்தங்கி போகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு சிறப்பான கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ள ஒரு மக்கள். இந்த கலாச்சார காலகட்டத்துல இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மளுடைய பாரம்பரியம் போயிருமோ? நம்மளுடைய பழமை இழந்துருவோமோ? மாற்றங்கள் வர்றதுனால அப்படி தோன்ற ஆரம்பித்தது. இது ஒரு ஒரு சாரார் இந்த பண்பாட்டு புரட்சியை பண்றாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க? இன்னும் நம்ம ஏன் பழமையாவே இருக்கணும்? புதுமையை நம்ம பார்க்கணும். புதுமையான விஷயங்கள் உலகம் எல்லாம் ஏத்துக்கொள்றாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய கலாச்சார புரட்சி வருது. குறிப்பா இந்த சோசலிச கருத்துக்கள்ல அவங்களுக்கு ஒரு மாறுபாடு வருது. என்ன இந்த கருத்து மாறுபாடு அப்படின்னா, லெனின் கொண்டு வந்த சோசலிச கருத்துக்கள் இப்ப நடைமுறையில இல்ல. மாசேதுங் கொண்டு வருகிற இந்த சோசலிச கருத்துக்கள் தனி மனித வழிபாட்டுக்கு வழி கொடுக்கிறதா இருக்கு. அவருடைய இந்த சோசலிச கருத்துக்கள் நம்ம நடைமுறைக்கு ஒவ்வாது. அது முதலாளித்துவ முறைக்கு நிகரானது. நாளடைவுல முதலாளித்துவ முறையை கொண்டு வந்துரும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மக்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களுமே கலாச்சார புரட்சியில ஈடுபடுறாங்க. நவீனமயம் ஆடைகள்ல இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், ஆனா நம்மளுடைய பண்பாடு மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த புரட்சியை ஒடுக்குறதுக்கும் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. முடிவுல இந்த கலாச்சார புரட்சி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சில அதிருப்தியாளர்கள், மாசேதுங் அவருடைய தலைமையிலான ஆட்சிக்கு இருந்த அதிருப்தியாளர்கள் இந்த புரட்சியை தூண்டி மக்களிடத்துல கொண்டு வராங்க. அடுத்தது இந்த கலாச்சார புரட்சிக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சீர்திருத்தங்கள் தொடர்ந்த நிலைமையில தான் இருந்தது மாசேதுங் தலைமையிலான அரசுல. கலாச்சார புரட்சி ஒரு பக்கம் போகுது. இந்த புரட்சியில மக்கள் அவங்களுடைய எதிர்பார்த்த வெற்றிகளை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அரசாங்கமும் மக்களுடைய விருப்பத்துக்கு இணங்க பல மாற்றங்களை கொண்டு வராங்க. அந்த மாற்றங்கள்ல முக்கியமானதுதான் அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அரசியல் அமைப்புல உருவாக்கப்படுகிற அரசாங்கம் மட்டுமே ஒரு வெற்றியான அரசை அமைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால புதிய அரசியல் அமைப்பு தோன்றப்படுகிறது. இந்த அரசியல் அமைப்புல மக்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்படுகிறது. இத மக்கள் ரொம்ப வெகுவாக வரவேற்று கொள்றாங்க. இந்த கலாச்சார புரட்சியும் 1965 ஆரம்பிச்சு 69 முடியுது. இந்த அரசாங்கம் எல்லாமே இப்போ ஒரு சமாதானமான ஒரு நாடாக சீனா மாற ஆரம்பிக்குது. இனி உலக விஷயங்கள்ல அவங்க தலையிட ஆரம்பிக்கிறாங்க. இது குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பாண்டூங் மாநாடு 1955 பாண்டூங் மாநாடு வருகிறது. அணிசேரா கொள்கை, பஞ்சசீல கொள்கை, இதுக்கெல்லாம் பேர் பெற்றது இந்த மாநாடு. இந்த மாநாட்டுல அவங்க கலந்து கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளோடு ஒரு நல்ல உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்றாங்க. இந்த ஆப்பிரிக்க நாடுகளோட அந்த சுயன்லாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் அங்க போறாரு. அவரை தான் அவங்க அனுப்பி விடுறாங்க அவங்களுடைய பிரதிநிதியா. அங்க போய் ஒரு பெரிய தன்னுடைய ஆளுமை அவர் நிரூபிக்கிறாரு. அதனால சீனா உலக அரங்குலையும் தன்னுடைய ஒரு முத்திரையை பதிக்கிறாங்க. ஐநா சபையில தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்து கொள்ளணும், பாதுகாப்பு உறுப்பினராக இணைத்து கொள்ளணும்ன்றப்ப அமெரிக்கா அந்த தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ரஷ்யா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சீனாவை உறுப்பினராக அந்தஸ்த கொடுத்தது. எல்லா காலகட்டத்திலையும் ரஷ்யா சீனாவுக்கு பல விதங்கள்ல உதவியாவே இருந்தாங்க. அதனால இவங்களுடைய அந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது முக்கியமாக மாற்றப்படுகிறது உலக அரங்குல. ஆப்பிரிக்க நாடுகளோட அப்படிப்பட்ட ஒரு உறவு. அடுத்தது 1972 இந்தியாவோடு கூட இருந்த அந்த போர் காலகட்டங்கள், நேருவினுடைய காலத்துல இருந்த இந்திய சீனா போர். அந்த போரின் போது சீனா தன்னுடைய வெற்றிய அதிக அளவுல அவங்களுடைய படைபலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சது. இது இந்த கிழக்காசிய நாடுகள் மத்தியில சீனாவை ஒரு பெரிய உன்னதமான நிலைமைக்கு கொண்டு சென்றது. பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஜப்பான் அவங்களும் இப்ப என்ன ஆயிட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க 2ஆம் உலக போரினுடைய இறுதியில.
அதனால அவங்கள ஒரு பெரிய சக்தி அங்க வேற யாருமே இல்ல. இந்தியா அப்பதான் நம்ம சுதந்திரம் அடைந்து வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நாடா இருந்தது. அதனால கிழக்காசிய நாடுகள் மத்தியில சீனா தன்னுடைய படைபலம், தன்னுடைய பொருள் பலத்தினால ஒரு பெரிய நாடாக மாற்றப்பட்டது இந்த காலகட்டத்துல. அதுக்கடுத்து இவங்களுடைய ஆட்சியில என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒன்னொன்னா அவங்க நாட்டுல நடக்க ஆரம்பிச்சது. அரசியல் அமைப்பில மக்களுக்கு இறையாண்மை கொடுக்கப்பட்டது. மக்களுடைய உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பொது உடைமையாகத்தான் இருக்கும். இந்த பொது உடைமை கருத்துக்களை முதல்ல இந்த பண்ணை முறை இதெல்லாம் வரவேற்ற மக்கள் நாளடைவுல அது அவங்களுக்கு ஒரு சலிப்பையும் வெறுப்பையும் தந்தது. இந்த பண்ணை முறை நம்ம நாட்டுக்கு உதவாது, இந்த முறையினால எல்லாருக்கும் பயன் கிடைக்காது, இந்த பண்ணை முறை நாளடைவுல ஏகாதிபத்திய முறைக்கு வழிவகுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மாசேதுங்க அவங்களுக்கு ஒரு சம்பளமோ ஒரு ஊதியமோ கொடுக்க விரும்பல. ஊதியம்னு கொடுத்துட்டோம்னா அங்க முதலாளித்துவ முறை வளர்ந்துரும் அப்படின்னு அவர் நினைத்தாரு. ஆனா மக்களுடைய நினைப்பு எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? அவங்க அந்த வருமான முறைகள்ல திருப்தி அடையல. ஒன்றாக இணைந்து வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த முறை திருப்தி கொடுக்கல. அதனால மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்க ஆரம்பிச்சது. இதுதான் கலாச்சார புரட்சியில அவங்களுக்கு, பண்பாட்டு புரட்சியில அவங்களுக்கு வெடிச்சது. பின்னாடி இந்த புரட்சிகள் எல்லாம் முடியுது. முடிஞ்ச பிறகு சீனா தன்னுடைய கவனத்தை வெளிநாட்டு உறவுகள்ல செலுத்த ஆரம்பித்தாங்க. இப்ப அவங்களுடைய முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு முன்னேற்றமா மாறிடுச்சு. அவங்களுடைய பொருளாதார துறையில முக்கியமா அவங்க அந்த மின்சாதன பொருட்கள் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாக நிறுவப்பட்டு அதனுடைய உற்பத்தி பெருகினது. அடுத்ததாக அணு ஆயுத பொருட்கள், அணு ஆயுத சோதனை பண்ணி பார்த்தாங்க. அணு ஆயுத பொருட்கள் இதுல அவங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருந்தது. மற்றும் அவங்களுடைய உற்பத்தி பொருட்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான நபர்கள் அவங்களுக்கு 30,000 நபர்கள் தான் தேவை. ஆனா அவங்களுக்கு 30,000 மில்லியன் நபர்கள் தான் அவங்களுடைய தொழிற்சாலைக்கு தேவை. ஆனா அவங்கள்ட்ட இருந்தது 42 மில்லியன் வேலையாட்கள் இருந்தாங்களாம். அதுவும் மட்டும் இல்லாம 8 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதுமானது சட்டப்படி. ஆனா அவங்க 12ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்தாங்களாம் சீனாவுல. அதனால அவங்கள ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் ரொம்ப அழகா நீல எறும்புகள் அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்காங்க. நீல எறும்புகள் அப்படின்னா நீல நிற சட்டையை போட்டுக்குவாங்களாம். வேலை பார்க்கும்போது அவங்க நீல நிற ஆடை அணிஞ்சுதான் வேலைக்கு போவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியோட அவங்க நாட்டை முன்னேற்றணும், பொருளாதாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விடாம வேலை செய்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த தொழிற்சாலைகள் போக அதிகபட்சமா இருக்கக்கூடிய நபர்களை எங்க அனுப்புறாங்க? காட்டு பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அனுப்புறாங்க. அந்த பகுதிகளில் போய் புதிய முறை விவசாய முறைகளை அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீனா தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்லை. ஆனா என்ன ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணி தொழிற்சாலைகள் பெருகுது, விவசாயம் பெருகுது. ஆனாலும் அதற்கேற்ற விதத்துல அவங்களுடைய மக்கள் தொகையும் வருடத்திற்கு 20% 25% கூடிக்கொண்டே போனது. இந்த மக்கள் பெருக்கத்தினால அவங்களால அவங்களுக்கு அதிக அளவு உபரியான உற்பத்தி இருந்தாலும் கூட அவர்களால சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சுது. அடுத்ததாக மாசேதுங் இறந்து போறாரு. அதுக்கடுத்து சூயன்லாய் அவருடைய ஆட்சி வருது. இந்த ஒரே காலகட்டத்துல அதே வருடத்துல அவரும் இறந்து போறாரு. அப்போ ஒரு 4 குழு, 4 பேர் கொண்ட கும்பல் அவங்கள ஆட்சி செய்யறாங்க. இந்த ஆட்சி காலத்துல இவங்க கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல ஈடுபட்டு நம்ம சொல்றத மக்கள் கேட்கணும் அப்படின்னு பொருளாதாரத்துறையிலையும் ஆட்சித்துறையிலையும் தாங்களாகவே முன்னேறணும், நம்ம அடக்குமுறைக்குள்ள சீன மக்களை வைத்து கொள்ளணும்னு நினைச்சாங்க. அது மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. சோ அதனால அந்த மக்கள் இவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேரும் ஆட்சியில இருந்து அடுத்து வந்த அந்த சயாங் அவருடைய ஆட்சி காலத்துல இவங்க 4 பேரும் ஆட்சியில இருந்து விலக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையினுடைய முடிவுல அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சீனாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையேயான
உறவு நிலை எப்படிப்பட்டது? இந்த சீன சோவியத் பிளவு ஒரு காலகட்டத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவை நம்ம பார்க்கும்போது சீனா எந்த காலகட்டத்திலையும் ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவு நாடாகவே இருந்திருக்கிறது. அப்படின்னு அதை விட நம்ம சொல்லணும்னா ரஷ்யா எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் சீனாவுக்கு ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க. நம்ம வரலாற்றை நோக்கி பார்க்கும்போது சில இடங்கள்ல அவங்க நடுநிலை வகிச்சிருந்தாலும் கூட, குறிப்பா சொல்லணும்னா இந்திய சீன போர் நடைபெற்ற போது ரஷ்யா யாருக்குமே உதவ முடியல. அவங்க நடுநிலை வகிச்சுட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தை தவிர பார்த்தோம்னா மற்ற அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு உறவு நிலை இருந்திருக்கு. குறிப்பா ஸ்டாலின் அவர்களுடைய காலம், லெனின் காலத்துல இருந்து சீனாவுக்கு அவங்களுடைய கொள்கைகள், அந்த சோசலிச கருத்துக்கள் இவங்களை ஈர்த்ததுனால சீனால சோசலிசம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரஷ்யா அதிகமாவே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆதரவு நிமித்தமா சீனாவும் நிறைய முன்னேறினாங்க. குறிப்பா ஏவுகணை விஷயங்கள்ல அந்த ஸ்புட்னிக் அதெல்லாம் தயாரிக்கும் பொழுது சீனாவுக்கு அதிக அளவுல ஏவுகணைகள் தயாரிப்புல ரஷ்யா உதவி செய்தது. அவங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் இவங்களுக்கு கொடுத்து அவங்க இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவி செய்தாங்க. அணுசக்தி அதை வெளிப்படுத்தும் போது, அணுசக்தி சோதனை செய்யும் போதும் ரஷ்யா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினர் ஆகும் பொழுதும் அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவு கிடைத்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குருசேவ் அவருடைய காலத்துல அவரு வெளிப்படையாகவே சீனாவிற்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சாரு. லெனினிசத்தை இவங்க கொண்டு வரல, இவங்களுடைய கம்யூனிச கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கிறது. ஆனா அது உண்மைதான். சீன மக்கள் அவங்க ரஷ்யாவினுடைய கம்யூனிசத்தை நம்ம நாட்டுல கொண்டு வர்றது சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ரஷ்யாவினுடைய நிலைமை வேறு, அவங்களுடைய தொழில் அமைப்புகள் வேறு, மக்கள் கலாச்சாரம் வேறு. ஆனா சீனாவினுடைய கலாச்சாரம், மக்கள் தொகை, இவங்களுடைய அமைப்புகள் வேறு, பாரம்பரியம் வேறு. அதனால அந்த கம்யூனிச கருத்துக்கள் நமக்கு ஒத்து வராது. நம்மளுடைய இது பொது உடைமையானதா இருக்கணும், எல்லாரும் வேலை பார்த்து அனுபவிக்க கூடியதா இருக்கணும் அப்படின்ற கருத்துல அவங்க இருந்தாங்க. இந்த கருத்து வேறுபாடுகள் குருசேவ் காலத்துல ஏற்பட்டது. தொடர்ந்து சீனாவினுடைய எல்லை பகுதிகள்ல, இந்த நான்கிங் எல்லை பகுதிகள்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. 1969 இந்த மோதல் கொஞ்சம் பெருசாவே ஆகி அவங்க 2 பேருக்குள்ள சின்ன கிளாஸஸ் எல்லாம், சில சண்டைகள் வர ஆரம்பிச்சது. இந்த சண்டைகளுடைய முடிவுல சோவியத் ரஷ்யாவும் சீனாவும் சில காலங்கள் சரியான ஒரு உறவு நிலையில இல்லை. இருந்தாலும் பின்னாடி அந்த பனிப்போர் காலம் இருந்தப்ப இவங்களுக்கு அதிகமான ஆதரவு சீனாட்டு தேவைப்பட்டது. ஏன்னா சீனாவும் பாத்தீங்கன்னா இப்ப பொருளாதாரத்துல முன்னேறிட்டாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க முன்னேறி நிக்கிறாங்க. அதனால சோவியத் ரஷ்யாவுக்கு இவர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. இந்த ஆதரவுனால 2 பேருடைய உறவு மீண்டுமாக துளிர ஆரம்பிச்சது. அதற்கு பின்னாடி உள்ள காலகட்டங்கள்ல இன்றைய காலகட்டம் வரைக்கும் சீன சோவியத் ரஷ்யா, சீனா அவங்களுடைய சோவியத்தினுடைய பிளவுக்கு அப்புறமும் சோவியத் யூனியன் சிதைந்த பிறகும் அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து சீனா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் வரைக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவு ஒரு நல்ல நட்பாக இருக்கிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளப்பட்ட அணுகுமுறை எப்படிப்பட்டது, சீன அமெரிக்க உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். 2 பேரும் 2 பக்கமா போக்குற மாதிரி இருக்கு. IMF, UNO, WTO இப்படிப்பட்ட அமைப்புகள் இது எல்லாத்துலயும் சீனா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியாக ஐக்கிய நாடுகள் சபையில சீனா இன்னைக்கு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான், அமெரிக்கா அவங்களுடைய உறவு நிலையில மாறுபட்ட கருத்துக்கள் வந்த பொழுது ஜப்பானுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்கான பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா சீனா. அதனால இவங்க சீனாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 2வது சீன ஜப்பானிய போரின் போதும், அடுத்ததா இவங்களுக்குள்ள கட்சி பிளவுகள், கோமிங்டனுக்கும் பொது உடைமை கட்சிக்கும் பிளவுகள் வந்த பொழுதும் இந்த சீனாவுக்கு ஆதரவு எங்க இருந்து வந்ததுன்னா அமெரிக்கால இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த ஆதரவு கொண்டு சீனா ஜப்பானை எதிர்க்க துணிஞ்சாங்க.
அந்த அவங்களுடைய கிட்டத்தட்ட சீன ஜப்பானிய போர்ல அவங்க ஜப்பான் பின்வாங்க வைத்ததுக்கு ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய அரணா கூட இந்த அமெரிக்கா அவங்களுக்கு உதவி செய்தாங்க. ஆனா நாளடைவுல காலகட்டம் மாறினது. ஜப்பான இவங்க குண்டு வைத்து தகர்த்த பிறகு, ஜப்பான்ல அமெரிக்கா குண்டு போட்ட பிறகு அவங்களுடைய சூழ்நிலை மாறுச்சு. இப்ப சீனர்களுடைய ஆதரவு அமெரிக்காவுக்கு தேவைப்படவில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிப்போர் காலகட்டத்துல இவங்க ஒரு உலகமே ஒரு 2 பெரிய பவர் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு பெரும் அணிகளாக பிரிந்தது. வெளிப்படையா அணி சேர்ந்து அவங்க பண்ணியிருந்தா கூட, அணி சேரா இயக்கம்னு ஒண்ணு வந்துருச்சு. அணி அப்படின்னு பார்க்கும்போது மேற்கத்திய மற்றும் பிரிட்டானிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய தலைமையின் கீழும், ரஷ்யாவின் தலைமையின் கீழே கம்யூனிசம் மற்றும் பொது உடைமை நாடுகள் எல்லாம் ஒன்னா கூடுனாங்க. அப்ப இந்த பொது உடைமை கருத்துக்கள் கொண்ட சீனா ரஷ்யாவினுடைய பக்கம் நின்றது அமெரிக்காவுக்கு வெறுப்ப தந்தது. அதனால இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனஸ்தாபங்கள் இருந்தது. ஈஸ்னோவர் காலத்துல சில கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் 1975களுக்கு பிறகு, அதாவது ரஷ்யா, சோவியத் ரஷ்யா சிதைந்து போன அந்த காலகட்டங்களுக்கு பிறகு இவங்களுடைய அணுகுமுறை சற்று வித்தியாசமா மாறினது. நிக்சன் அவருடைய, அமெரிக்க அதிபர் நிக்சன் அவருடைய காலத்துல அவர் தன்னுடைய பிரதிநிதி அனுப்புறாங்க. இவங்க ரஷ்யாவோடு சில எல்லை தகராறுகள் வந்த அந்த காலகட்டத்துல ரஷ்யாவுக்கு எதிரி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அமெரிக்கர்களை இவங்க வரவேற்றாங்க. அமெரிக்காவுக்கு இங்கு உள்ள பிரதிநிதிகள் விஜயம் செய்தாங்க. அங்க இருந்து மேஜை பந்து விளையாடக்கூடிய வீரர்கள் இங்க வராங்க. அங்க இருந்து அவங்களுடைய பிரதிநிதிகள் இங்க வராங்க, அமைச்சர்கள் வராங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் வராரு. வந்து நல்ல ஒரு உறவு நிலையை அவங்க பலப்படுத்துறாங்க. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நல்ல ஒரு அணுகுமுறை வருகிறது. இருந்தாலும் பின்னாடி இவங்க கம்யூனிச கருத்து அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாட்டினால இவங்களுக்குள்ள சில அணுகுமுறைகள் வித்தியாசமா இருந்தது. ஆனாலும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சமாதான நிலைமை தான் இருந்தது. கிட்டத்தட்ட இருவரும் ஒரு நண்பர்களாகவும் அல்ல, எதிரிகளாகவும் அல்ல, அப்படிதான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சீன வரலாற்றுல நம்ம பார்க்க போற முக்கியமான 2 நபர்கள் மா சேதுங். இந்த மா சேதுங் இவருடைய ஒரு பங்களிப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நவீன சீனாவை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. நவீன சீனாவை உருவாக்கியவர், பொது உடைமை சீனாவின் தந்தை அப்படின்னு எல்லாம் இவரை சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரொம்ப ஒரு திறமையான ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய மொழிகள் இவருக்கு தெரியுமா. கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்சதே 7-8 மொழிகளுக்கு மேல நல்லா படிச்சிருக்கிறாரு. டிசம்பர் 26, 1893 பிறந்தவர். சீன மார்க்சிய கொள்கையாளர், நல்ல ஒரு போர் திறமை வாய்ந்தவர். மற்றவங்களை உத்வேகப்படுத்தி போர் செய்ய வைக்கக்கூடிய ஒரு திறமை இவருக்கு இருந்தது. நல்ல கவிஞர், எழுத்தாளர். சும்மா சாதாரண எளிய குடும்பத்துலதான் பிறந்தாரு. பிறந்து தன்னுடைய 16வது வயதுல நாட்டுக்காக வீட்டை திறந்து வீட்டை விட்டு வெளியே வராரு. அவர் இளமை படிப்புகள் எல்லாம் அங்கங்க படிச்சுக்கிறாரு. ஒரு 6 மாத கால இராணுவத்துல அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த கம்யூனிச புரட்சி, உள்நாட்டு போர், இது எல்லாத்துலயுமே இவர் அங்க இருந்து செயல்படுறாரு. இந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இராணுவ அனுபவம் கிடைச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துல போய் ஒரு நூலகத்துல அந்த பீகிங்க்கு போறாரு. அவங்களுடைய தலைநகரமா மாற்றப்பட்ட அந்த பகுதியில போய் அங்க நூலகத்துல இருக்கும்போதுதான் இவர் பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை புத்தகங்களை படிக்கிறார். அவங்களுடைய அந்த வால்டேர், ரூசோ, நெப்போலியன், சாக்ரட்டிஸ், இப்படி அரிஸ்டாட்டில், இப்படி நிறைய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவரை ரொம்பவே கவர்ந்துச்சு. அதை பார்த்துதான் தானும் ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய தியாகம் செய்யணும், ஒரு பெரிய தலைவன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கருத்து கோட்பாடுகள் இவருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. இதுல இவர் இந்த உள்நாட்டு போர்ல குவாமிங்டன் அதை எதிர்த்து சீனாவுடைய பொது உடைமை கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னா அது இவருடைய தலைமையினாலதான். பீஜிங் அந்த இடத்துல சீன மக்கள் குடியரசு அதை வந்து அமைச்சது இவருடைய தலைமையில தான். இவர் ஒரு முக்கியமான பிரதிநிதியாகவும் கருதப்படுகிறார். அடுத்தது சூயன் லாய். இந்த சூயன் லாய் அப்படிங்கிறவரு சீன மக்கள் குடியரசினுடைய
முதல் பிரதமராக இருந்தார். 1949 இருந்து 1976 வரைக்கும் இவர் பணியாற்றினார். ரெண்டு பேருமே மாசேதுங் சுயன்லாய் ஒரே கட்டத்துல பயணித்த ஒரு பெரிய தலைவர்கள். இவர் 1976 தான் ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. இது சீனாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்த தலைவர்கள். இவர் முதல் பிரதமரா இங்க வராரு, முதல் அமைச்சராக முதல் பிரதமராக பதவி ஏற்கிறார் அவரு. இந்த பொது உடைமை கட்சியினுடைய எழுச்சி எப்படி இந்த கம்யூனிஸ்ட கட்சி இங்க எழுச்சி பெற்றதோ, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில அவங்க எழுச்சி பெற்றாங்களோ, அது இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமா இருந்தது. இந்த மாசேதுங் உறுதியான ஆதரவாளராக இருந்தா கூட ஒரு நேரம் இவரு மிதவாதியாவும் இருந்திருக்கிறாரு, சில நேரங்கள்ல அவர் காரியவாதியாவும் இருந்தாருன்னு சொல்லி சீன வரலாற்று நூல்கள்ல இவரை பத்தி திறனாய்வு செய்து போட்டிருக்கிறாங்க. இவருடைய காலகட்டங்களுக்கு பிறகு, அதாவது இவருடைய அந்த பொது உடைமை கொள்கையை இவர் கொஞ்சம் தளர்த்தி நிறைய அந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய சந்தை கொள்கைகளை நிறைய அறிமுகப்படுத்தி சீனாவினுடைய பொது உடைமைக்கு இவர் அதிகமா தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறாரு. ஸோ இந்த சூயன்லாய் மற்றும் மாசேதுங் இவங்களுடைய அந்த பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது சீன வரலாற்றுல. அப்ப நம்ம இப்ப பார்த்தபடி முதல்ல இருந்து பார்க்கிறோம், பொது உடைமை கட்சியினுடைய வளர்ச்சி சீனாவை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சது. இந்த பொது உடைமை கட்சியினுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய பல பகுதிகளில் எடுத்து செல்லப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் மாசேதுங், சூக்தே அண்ட் சூயன்லாய் இப்படிப்பட்ட தலைவர்கள். இவங்களுடைய முயற்சியினால பல மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இதனால ஆத்திரமடைந்த அந்த அப்பொழுது கட்சியில இருந்த கோமிங்டன் கட்சியினுடைய தலைவர் சியாங்கை சேக் இவங்களுக்கு இடையூறு கொண்டு வரணும், இவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கணும்ன்றதுக்காக பல இடையூறுகளை கொடுக்கறாங்க. அந்த இடையூறுகளெல்லாம் சமாளித்து இவங்க நீண்ட நடைப்பயணம் ஒண்ணு மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட இது ரொம்ப வரலாற்றுல இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இந்த நீண்ட நடைப்பயணம். அதை சாதித்து காட்டின பெருமை இந்த மாவோக்கு உண்டு. இந்த நீண்ட நடைப்பயணத்தை அவங்க செய்து மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு பெற்று பொது உடைமை ஆட்சியை சீனால அமைக்கணும் அப்படின்னு போராடினாங்க. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பெயர் எல்லா இடங்களுக்கும் பரவுச்சு. ஆனா அதே காலத்துல இரண்டாம் உலக போரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில உலகம் இருந்தது. அப்பொழுது சீனா நேச நாடுகளுக்கு ஆதரவாக, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா இவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜப்பான் அவங்களுடைய எதிரணியில இருந்ததுனால. இப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில உலகப்போர் நடந்தது. உலகப்போரினுடைய முடிவுல ஜப்பானுடைய வீழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஜப்பானுடைய வீழ்ச்சி ஏற்பட்டது. இவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துச்சு. ஏன்னா பக்கத்துல இருந்து ஒரு நாடு எப்பொழுதுமே அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நாடு இப்ப என்ன ஆயிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால இவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் முயற்சிகள் எல்லாருக்குமே தடையில்லை. சோ அப்படி இந்த கோமிங்டன் கட்சியினுடைய வீழ்ச்சி இந்த பொது உடைமை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சீன ஜப்பானிய போர்லயும் அவங்க அந்த காலகட்டத்துல முன்னேற்றம் அடைகிறாங்க. இதுக்கப்புறம் உள்நாட்டு போர் வருது. உள்நாட்டு போர்லயும் இந்த பொது உடைமை கட்சியினுடைய வெற்றி கண்கூடாக தெரிந்தது. அதுக்கடுத்து தொடர்ந்த சீர்திருத்தங்கள், அந்த சீர்திருத்தங்கள், 100 மலர் இயக்கம், அந்த உரிமைகள் இயக்கம், இது எல்லாமே மக்களுக்கு இந்த ஆட்சியின் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஊழல் ஒழிக்கப்பட்டது, கல்வி வளர்ச்சி அடைந்தது, சுகாதாரம் பெருகியது. இப்படி ஒவ்வொரு முயற்சிகளையும் மாசேதுங் எடுத்து சூயன்லாய் அவருக்கு பக்கபலமாக இருந்து உலக அரங்கிலையும் சீனாவை பெரிய ஒரு நாடாக முன்னேற்றி காட்டினாங்க. இன்றைக்கும் சீனா வல்லரசாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பெரிய தூணா இருந்தது இந்த மாசேதுங் மற்றும் சூயன்லாய் அப்படின்ற இந்த இரு பெரும் தலைவர்களுடையது. இன்றைய காலகட்டத்துல சீனா இந்த கிழக்காசிய நாடுகள்ல ஒரு பெரிய வல்லரசாக இருக்கிறது. மற்ற நாடுகளோடு உலக பன்னாட்டு அளவுல நடக்கிற ஒப்பந்தமானாலும் மற்ற எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு சீனாவை கன்சிடர் பண்ணாத ஒரு அரசாங்கமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி மாபெரும் சக்தியா இருக்கு. என்னதான் மக்கள் தொகை பெருக்கம் இவங்களுக்கு இடையூறாக இருந்தாலும் தொடர்ந்து இவங்களுடைய வளர்ச்சி பாதை யாராலையும் தடுக்க முடியாத ஒரு முன்னேற்றத்துக்கு போச்சு. அதற்கு இந்த பொது உடைமைவாதிகளுடைய அந்த தியாகங்களும் அவங்களுடைய முயற்சிகளும் தான் இன்றைய சீனாவினுடைய
மாபெரும் வல்லரசான நிலைமைக்கு காரணம். இந்த சீன வரலாறு தொடர்ந்து இன்னைக்கும் ஆசிய பகுதிகளில் சீனா ஒரு வல்லரசாக திகழ்ந்து மற்றவங்களுக்கும் அவங்க உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.